இப்போ திமுக எப்படி பார்க்குது, திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி தாவேக பார்க்கிறாருன்றது தான். அதில் அவர் ஒரு மதிப்பீடை முன்வைக்கிறார். இதெல்லாம் ஓட்டா மாறாது, இதை நம்ம பொருட்படுத்தவே வேண்டான்றது. அந்த அரசியல் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் திமுக நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக ஒரு கட்டத்திலையும் விஜய்க்கு பதில் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மேடையில் நேற்றைக்கு அவர் பேசினதும் அதை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக. இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா வந்த கட்சி கூட திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யும் போது அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பதில் கொடுக்கல, மறைமுகமாக கூட பதில் கொடுக்கல அப்படின்னா தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. எந்த இடத்துலையுமே பதில் இல்லாமையே இருக்கு, நம்ம தலைமை இதை எந்த விதத்திலையுமே இதற்கு பதில் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு சோர்வு வந்துடும். இதனால ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு விதத்துல அதுவும் அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரியான வரிகள்ல அந்த பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு உற்சாகப்படுத்துறாங்க. ஆமா, அதுதான் இது. நேற்றைக்கு இளைஞரணியில இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தினதுதான். ஆனா இங்க இன்னைக்கு இப்படி உற்சாகப்படுத்தக்கூடிய திமுக இந்த கடந்த அந்த 25 ஆண்டுகள்ல நேற்றைக்கு நடத்தின இந்த அறிவு திருவிழா மாதிரி இந்த 25 ஆண்டுகள்ல தொடர்ந்து இது போன்ற மேடைகளை அவங்க கூட்டி இருந்தாங்கன்னாலோ, இல்லை இது போன்ற பேச்சுக்கள் இருந்திருந்ததுனாலோ, இல்லை இந்த மாதிரியான புத்தக விழாக்களை நடத்தி இருந்திருந்தாங்கனாலோ, இன்னைக்கு செந்தில் சொல்றாருல, பட்டாசை சுத்தி தலையில சுத்தி தூக்கி போட்டு ஏன் நீங்க தியேட்டர்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல திரும்ப ரீப்ளே பண்ணல, நீங்க ஒன்ஸ் மோர் ஏன் கொடுக்கல, இது மாதிரியான கேட்கக்கூடிய கூட்டங்கள் உருவாகாம போயிருக்கும். நம்ம அந்த மாணவர்களை ஒரு கட்டத்துல இருந்து நம்ம முன்ன தமிழ்நாட்டில் இருந்த எல்லா திராவிட கட்சிகள்லையுமே 2 திராவிட கட்சிகள்லையும் சரி, அதற்கு முன்பு திகாவாக இருக்கும்போது சரி, மாணவர் அணி இளைஞர் அணி எல்லாமே ரொம்ப வெல் எக்யூப்டாக இருப்பாங்க, நாலேஜபிளாகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகி வெளியில போனதுனால தான் இன்னைக்கு இது மாதிரியான ஒரு வேறு ஒரு அந்த அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்காம விட்டுட்டோம். இல்ல உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. நான் திராவிட கட்சிகளை மட்டுமே குறை சொல்லல. அந்த சமூகத்தை உருவாக்காதனாலதான் இன்னைக்கு அந்த டெமிகாட் ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், இல்ல அப்படி இருக்க ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற போறார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய இப்ப விஜய் ஆதரிக்கிறவர்களோ அவங்க ரசிக மனோபாவம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இவங்கெல்லாம் இப்படி திசை தெரியாம போயிட்டாங்களேன்னு. அடுத்த கட்டம்ன்றது இந்த பேச்சுல எலெக்ஷனை ஒட்டி பாக்குறப்ப திமுக எப்படி அந்த கூட்டத்தை மதிப்பிடுதுன்றதனுடைய துணி இருக்கா இதுல? உதயநிதி அவர்கள் பேசியதுல கட்டாயம் மதிப்பீடு நேற்றைக்கு இந்த ஒரு வரியே போதும் அந்த கூட்டத்திற்கான, அவருக்கு விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்திற்கான மதிப்பீடு தான் நேற்றைக்கு அவர் பேசின இந்த இதுல அடங்கி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை நேரடியாக விமர்சிக்கிறார், விஜயை நேரடியாக விமர்சிக்கல. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் களத்துல நேரடியான எங்களுடைய எதிரியோ அல்லது களத்துல நாங்க நேருக்கு நேராக சந்திக்க போறது அதிமுகவை மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவா அப்படி மென்ஷன் பண்ணி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவதனாலேயே, இன்னும் சொல்ல போனா முதலமைச்சரும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலான தலைவர்கள் அதை செய்கிறார்கள். கேட்டது இப்ப பல கட்சிகள் திமுகவை விமர்சிச்சிட்டு இருக்காங்க, பல கட்சிகள் ரொம்ப கூர்மையாக விமர்சிக்கிறாங்க. ஆனா நான் யாருக்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் அப்படின்றது அந்தந்த கட்சி எடுக்கிற முடிவா இருக்குது. பெருமாள்மணி சொல்றது, தாவேக்காவை நீங்க மறைமுகமாகவோ பேர சொல்லாமையோ நீங்க விமர்சிச்சாலும் கூட அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அப்ப ஏதோ ஒரு வகையில நெருக்கடியா அப்படி புரிஞ்சுக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதா? இல்ல, இன்னைக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ், அதாவது நீங்க அதை இளைய சமுதாயம்னு வச்சுக்கலாம், இல்ல ரசிகர்கள் மட்டும்னு வச்சுக்கலாம். அவங்க ஓரளவு இன்ஃப்ளூயன்ஷியலா அவங்க பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ இல்ல கூட இருக்கக்கூடியவர்களை வேறு யாருக்கு வாக்களிக்கணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ வந்துட்டாங்க. அப்ப இந்த மனோபாவத்துல ஏதாவது ஒரு விதத்துல இதுக்கு மாற்றம் உண்டாக்கணும் அப்படின்னா இது மாதிரியான பேச்சுக்கள் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அவசியம். அதை நேற்றைக்கு திமுக சரியாக செய்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன்.